ம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, YouTubeல எந்த மாதிரியான வீடியோக்கள் கன்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 2டே விஷயம் தான் இருக்கு. YouTubeல நீங்க கன்டென்ட் வீடியோ போடுறீங்க அப்படின்னா, ஒண்ணு எவர்கிரீன் கன்டென்ட், இன்னொன்னு ட்ரெண்டிங் கன்டென்ட். ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்டிங் கன்டென்ட் அப்படின்னா என்னன்னே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது இப்போதைக்கு, இன்னைக்கு, இந்த வாரத்தில, இந்த மாசத்தில என்ன ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கோ, அத பத்தின கன்டென்ட் போடுறது தான் ட்ரெண்டிங் கன்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரியான வீடியோக்கள் மேக் பண்ணி போட்டிங்கன்னா, சடனா வியூஸ் வரும், சடனா சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, அ நல்ல ரீச் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு ஒரு ரெசிபியா இருக்கட்டும், இல்ல அப்டேட் நியூஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப ட்ரெண்டிங்கில உள்ளத போட்டிங்கன்னா, இன்னைக்கு வியூஸ் வரும். ஆனா அடுத்த வாரம் வியூஸ் வருமா அந்த வீடியோவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100% ஷூரா வியூஸ் வராது. அந்த ஒரு பீக்கில 1 நாள், 2 நாள், 3 நாள் வரைக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்கா போகும். வியூஸ் வரும், ரெவென்யூ வரும். அதுலேருந்து நெறைய காசு வரும், வாட்ச் ஹவர்ஸ் வரும், எல்லாமே வரும். ஆனால் அடுத்த வாரத்திலேருந்து அந்த வீடியோ டெத் அப்படிங்கிற மாரி ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறமா அந்த வீடியோ நீங்க 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும், அந்த வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ட்ரெண்டிங், அந்த நியூஸ் அப்படிங்கிறது, அந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிரும். ஓகேங்களா? இது ட்ரெண்டிங் கன்டென்ட். 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவர்கிரீன் கன்டென்ட். இந்த எவர்கிரீன் கன்டென்ட் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் 10 வருஷம் கழிச்சு அந்த வீடியோவ பார்த்தாலும், அந்த கன்டென்ட்ட பார்த்தாலும், அது பயன்படக்கூடிய வீடியோவா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னம்னா, ஹவ் டூ இன்கிரீஸ் சப்ஸ்கிரைபர், ஹவ் டூ இன்கிரீஸ் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட இந்த வீடியோவ தேடுவாங்க, பார்ப்பாங்க. சப்ஸ்கிரைபர் எப்படி இன்கிரீஸ் பண்றது? வியூஸ் எப்படி இன்கிரீஸ் பண்றது? இந்த மாதிரியான விஷயங்கள். இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஒரு குக்கிங் வீடியோ போடுறோம் அப்படின்னம்னா, அது 10 வருஷம் கழிச்சு கூட பார்ப்பாங்க அந்த குக்கிங் வீடியோவ. அடுத்த மாதம் பார்ப்பாங்க, அடுத்த வாரம் பார்ப்பாங்க, அடுத்த மாதம் பார்ப்பாங்க, அடுத்த வருஷம் கூட பார்ப்பாங்க. ஏன்னா குக்கிங் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரெசிபி தேவைப்படுறது. ஆ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னம்னா, ஒரு சிக்கன் கிரேவியோ, ஒரு சிக்கன் ஆ பிரியாணியோ செஞ்சு ஒரு வீடியோ போட்டோம்னா, 5 வருஷம் கழிச்சு கூட சிக்கன் பிரியாணி செய்வது எப்படி? ஹவ் டூ மேக் சிக்கன் பிரியாணி அப்படின்னு தேடையில நம்ம வீடியோ வந்துச்சுன்னா பார்ப்பாங்க. ஸோ இது எவர்கிரீன் கன்டென்ட். எவர்கிரீன் கன்டென்ட்ட பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வியூஸ் நார்மலா வந்துகிட்டு இருக்கும். ஆனா அதிக வியூஸ் உடனே சடனா கிடைக்காது. எப்பவும் நார்மலா வியூஸ் வரும், லைக் வரும். எப்பவுமே அதில பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ரெவென்யூ சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த 2டே டைப் ஆஃப் கன்டென்ட் மட்டும் தான் YouTubeல இருக்கு. எவர்கிரீன் கன்டென்ட், ட்ரெண்டிங் கன்டென்ட். நீங்க வீடியோக்கள் மேக் பண்ணி அப்லோட் பண்ணையில, ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்லோட் பண்றீங்க, இல்ல வாரத்துக்கு 2 வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ட்ரெண்டிங் கன்னடா போடுங்க, ஒரு எவர்கிரீன் கன்னடா போடுங்க சேனல்ல. ட்ரெண்டிங் கன்னடா பொறுத்தவரைக்கும் சப்ஸ்கிரைபர், வியூஸு, வாட்ச் ஹவர்ஸ் இதுவும் குயிக்கா கெயின் ஆகும், ரெவென்யூ எல்லாமே. எவர்கிரீன் கன்னடா பொறுத்தவரைக்கும் அப்படியே நார்மலா ஸ்லோவா அதுவும் எப்போதுமே சேனல்ல இருந்துகிட்டு இருக்கும். எந்த கன்டென்ட் போட்டாலும் ஒரே மாதிரி கன்னடா போடுங்க. யூடியூப பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் ரிலேட்டடா எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.